நான் போய் வெறித்தனமான சாங் தானே ஆன் பண்ணிட்டு வரேன், எனக்கு பிடிச்ச பாட்டா. அப்ப நம்ம வெறி வந்து ஆட ஆரம்பிச்சிரும். ஓகே, நமக்கு பிடிச்ச பாட்டு இருந்தா ஆடுவோம்ல. வண்டியில போய்கிட்டு இருக்கியா? நான் பிராக்டிஸுக்கு வான்னு கூப்பிட்டேன், என்ன மதிக்காம நீ. லைவ் ஓடுதுடா, லைவ் ஓடுதுடா, லைவ்டா. வரியா என்ன இப்ப? இல்ல, சைக்கிளோட வரா. நீங்க தானே கேட்டீங்க, இது என்னோட பைக்கு. இதான் உன் பைக்கா? சரி ஓகே, எந்திராடே, டான்ஸ் ஆடுவோம். வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெயஹோப், சூனாபானா வி, அல்லாட் ஆறுமுகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜங்குக். வணக்கம்ப்பா எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம லைவ் வந்தது காரணம் என்ன தெரியுமா? ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் பண்ணலான்னு நான் வந்திருக்கேன். கான்செர்ட்டுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. சரி அப்படியே இப்போ பண்ணிக்கலான்னு தான். சரி போகலாமா? பண்ணமா என்னோட டான்ஸ் யாரும் பார்க்கலையே, இப்போ உட்காந்து பாருங்க. நீங்களும் நிறைய கற்றுப்பீங்களா என்னை பார்த்து. நம்ம ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் தன்னால் நம்ம உடம்புக்குள்ளேருந்து வெளியே வரும். அது நீங்கள் கவலைப்பட வேணாம், அது உங்களுக்கே வரும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் உடம்பு. அதனால தான் சொல்கிறேன். இல்லாட்டி நம்மளால் ஃப்ளெக்சிபிளாக வளைய முடியாது. ஸ்ட்ரெச் பண்ணால் தான் வளைய முடியும். அதனால தான் ஸ்ட்ரெச் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ வாங்க சேர்ந்து பண்ணலாம் ஸ்ட்ரெச்சு. நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். இது பாருங்கள், காலை நீட்டி வச்சுருக்கிறேன். இப்போது இது நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணணும். கால் நல்லா விரியிறது நமக்கு தெரியணும், ஃபீல் பண்ணணும். நம்ம நல்லா கால் நீளமாக இருக்கும். கால் ஸ்ட்ரெச் ஆகிறப்ப நமக்கு சுகமாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? இங்கே நீங்கள் பண்ணாதானே உங்களுக்கு தெரிய போகுது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்போ கொஞ்சம் ஓகே, இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்களா? கால் செம்மையாக இருக்குது எனக்கு. இப்போ டான்ஸ்ன்றது கற்றுக்கிட்டு வரது இல்லை, அதுவும் ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் சுத்தம் நமக்கா வர வேண்டியது தான். நம்ம ஆடினா அது ஒரு ஸ்டெப்பு. ஓகே, நம்ம ஒரு மூமெண்ட் போட்டாலே அது ஒரு டான்ஸ் ஆகிடணும். பார்த்துருப்பீங்க இப்போ எப்படி ஆடினேன் அப்படின்னு. நல்லா இருந்ததா? அதுக்கு தான் ஃப்ரீ ஸ்டைலு. நாங்கள் யோசிக்கவே இல்லைல்ல, அதான் ஸ்டெப்புன்னு. எப்பா டயர்ட் ஆயிடுச்சு செம்மையா எனக்கு. அதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆடிக்கிட்டே இருக்கேன்ல. யார் வந்திருக்கா பார்த்தீங்களா லைவுக்கு? ஏன் அது மேலே உட்காந்துருக்க? இறங்க ஃபஸ்ட் அதை விட்டு. இதை ஓட்ட கற்றுக்கிட்டியா நீனு? இப்போதான் டக்குன்னு இறங்குடா. இப்போதான் இவன் ஓட்ட கற்றுருக்கிறான் போல, அதனால அதை வச்சு சீன் காமிச்சிக்கிட்டு இருக்கான். வாடா ஜிவினு, அவன் வரப்போகிறான் பாருங்க எல்லாரும். என்னடா பண்ற? அதை விட்டு இறங்கவும் மாட்டான். ஓ, இதெல்லாம் கஷ்டமான விஷயம் தான், ஒத்துக்கிறேன். சரி போது இறங்கி வா பேசுவோம். இது என் திறமையை வெளிப்படுத்தணும்ல. இது மேல நிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் மூவ்மெண்ட் போடுறேன்ல, எல்லாரும் பாருங்க. பாத்தீங்கன்னா ஜெயஹோப்பாலே பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனா நான் பண்ணுவேன். சரி ஓகே, ஒத்துக்கிறேன். நீ பண்ணு. என்ன பண்ற? எப்படா பின்னாடி போயிட்டு முன்னாடி போற? டேய், இதெல்லாம் கத்துருக்காங்க பாருங்க. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம ஹேண்டில் பண்ணணும். இங்க பாருங்க எப்படிலாம் பண்றாரு பாருங்க. இதெல்லாம் பண்ணி மூஞ்சி முகர உடையாம வந்தா சரி. கான்செப்ட் எடுத்து பேசாம இரு. ஏய், சொன்னா கேட்க மாட்டான். கான்செப்ட் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இவன் தடிக்கி விழுந்து மூஞ்செல்லாம் பேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எப்படி நான் உங்களை வந்து பார்க்கறது? அவ்வளோதான். வா, என்ன மாதிரி சேர்ந்து ஃப்ரீ ஸ்டைல் பண்ணு. கான்செப்ட்டுக்கு நல்ல ப்ராக்டிஸ், அதுதான் முதல்ல. ஓகேவா? ஆட ஆரம்பிக்கலாமா? என் டான்ஸை பாரா. என்ன உன் டான்ஸு? சிரிப்பா இருக்கே. எல்லாரும் என்ன பேசுகிற கமெண்ட்ஸ்ல? ஜியோ ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்கன்னு போட்டிருக்கு. ஓ ஓகே, கொஞ்ச நேரம் உட்காந்து அப்புறம் ஆரம்பிக்கலாம்.
நிறைய பேர் இந்த லைவ் பார்த்துட்டு இருக்காங்கடா, நிறைய பேர் இருக்காங்க. நீ நானும் கான்செப்ட் எடுத்துன்னு ப்ராக்டிஸ் பண்ணிருக்க வந்துட்டோம். நம்மளோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். மற்றவங்களாம் வந்தாங்களா பார்த்தியா, ஜாலியாக இருக்காங்க. கான்செப்ட் எடுத்து கவலையே இல்லை அவங்களுக்கு. நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நேரில் வந்து அங்கே சொதப்ப போகிறானுங்க அவனுங்க. எங்களுக்கு செம்மையாக டயர்ட் ஆயிடுச்சா மிஸ், இதுக்கு மேலே முடியல. எவ்வளோ நேரம் நாங்கள் ஆடிட்டே இருக்கோம், நீங்கள் பார்த்தீங்களா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு அதெல்லாம் வளைக்கும். அது வா வா, நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஆடிட்டு இருந்தேன். அப்போ வேற ஆர்மி சொல்றாங்க. சரி, எவ்வளோ டயர்டாக இருக்கு, இப்போ போய் ஆட சொல்கிறேன் நீ. சரி, இப்போ வந்து உட்காந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிற சொல்லு பாப்போம். ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம, அதுக்கு தாண்டா வாவான்னு உட்காந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணணுன்றான். எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க? தலையில துண்டை போட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். ஸ்டேஜில் போய் லாஸ்ட் 5 மினிட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போய் ஆடிடுவோம், கவலையே கிடையாது. நீ ஏன் ஃபீல் பண்றதா எனக்கு தெரியல. ப்ராக்டிஸ் பண்ணனும் வந்து உட்கார்ந்திருக்கான். அவன் ஊர் சுத்த போயிருக்கான். அவனலாம் பிடிச்ச மாட்டான். வந்த ஒண்ணே இருக்கு பாரு. இப்ப அடுத்து சம்பவம் காத்துட்டு இருக்கு. யூசுவலா ஆரம்பம் தான் ஒரு ஸ்டெப் எப்படி போடணும் அப்படின்றத சொல்லி கொடுப்பான், சரிங்களா? அதுவும் கரெக்டா ஜின்னி கிட்ட தான் மெயினா சொல்லி கொடுப்பான். அப்பதான் எங்கள்கிட்டலாம் நான் போய் வெறித்தனமான சாங் தானே ஆன் பண்ணிட்டு வரேன், எனக்கு பிடிச்ச பாட்டா. அப்ப நம்ம வெறி வந்து ஆட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, நம்ம பிடிச்ச பாட்டு இருந்தா ஆடுவோம்ல. போச்சு, பிடிச்ச பாட்டை போட்டா ஆட ஆரம்பிச்சிட்டான். நம்பனா நமக்கு நம்பாட்டி போங்க. உண்மையில ஆரம்பம் டான்ஸ் சொல்லி கொடுப்பான். நீங்க வேணா பாருங்க. ஆரம் இந்த லைவ் பாக்குறியா? நீனு பாக்குறியா இல்லையா? இங்க என்ன ஷோ கட்டுறாங்க, வா நீ வந்து ஆடு. இதோ வரேன்டா. ஏண்டா என்ன கை கால் சும்மா இருக்க மாட்டேங்குது. எவனுக்காச்சும் போனை போட்டு உள்ள போமா? இரு வரேன், போன் எடுக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொன்ன என்னமோ பண்ணிட்டு இருக்க நீ. ஹலோ வி, எங்க இருக்க? வண்டியில போய்கிட்டு இருக்கியா? நான் பிராக்டிஸ் இருக்கு வான்னு கூப்பிட்டேன், என்ன மதிக்காம நீ. லைவ் ஓடுதுடா லைவ்டா. வரியா என்ன இப்ப? அதுக்குள்ள நாங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டுடியோ விட்டு கிளம்பிடுவோம். எவ்வளவு நான் வெயிட் பண்றோம் தெரியுமா நாங்க? நீ எப்ப இங்க வருவ? உனக்கு என்ன இப்ப பிரச்சனை? போய் சொல்லாத கடுப்பாயிடுவேன். எவ்வளவுதான் போய் சொல்லுவ நீ? நீ எப்ப வர நானும் பாக்குறேன். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பாப்போம். சரி, நாங்க நிக்கிறோம். டக்குன்னு வாடா. நீங்க உள்ள வந்து ஃப்ரீ ஸ்டைல் டான்ஸ் போடணும். பரவாயில்ல, இருக்கிற ட்ரெஸ்ஸோட வா, நீ பாத்துக்கலாம். டான்ஸ் மட்டும் தான் முக்கியம். நீ வந்து ஆடணும். டான்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா லைவ் வச்சிருப்போம், இல்லாட்டி லைவை கட் பண்ணிடுவோம் நாங்க. நீ வந்து ஆடினது நல்லா இல்லைன்னா அப்படி பார்த்தா அவன் வந்த உடனே நம்ம லைவை கட் பண்ணிடுவோம். அந்த அளவுக்கு அவன் டான்ஸ் இருக்கும். உன்னை எப்படி கிண்டல் பண்றான் பரவன். வீ வர வரைக்கும் நம்ம சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். மீஸ் அவன் வருவேன்னு சொல்லியிருக்கான். அவன் எவ்வளவு லேட்டா வருவான்னு தெரியல. 5 நிமிஷம் டைம் கேட்டிருக்கான். நம்ம பார்ப்போம் என்னன்னு. அவனுக்கு ஒரு பாட்டு வேற போடணுமே நம்ம. அவனுக்கு நல்ல பாட்டு நான் சூஸ் பண்றேன். இரு, இது லைவ் முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடலாமா? எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது? ரொம்ப நேரமாக பண்ணிட்டு தான் இருக்கோம் ப்ராக்டிஸ். அப்போலேருந்து நாங்கள் இருக்கோம் இங்கே. லைவ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஆர்மிஸ்க்கு அது தெரியாதுல்ல, லைவ் டயத்தை வச்சு கரெக்ட் பண்ணுற போகிறாங்க. அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, நாங்கள் முன்னாடியிலேருந்து இருக்கோம். நல்லா மஜா பாட்டு குத்து பாட்டு அடுத்து வீக்கி போகலான்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். அவன் வந்தோடனே அந்த பாட்டு வந்தோடனே ஆட ஆரம்பிச்சிடணும். அந்த அளவுக்கு அந்த பாட்டு இருக்கணும், புரியுதா? எனக்கு யூஸ்வலி மியூசிக் கேட்டாலே தன்னால வர மாதிரி சவுண்ட் கேட்குது. வந்துடும், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். காத்திருந்து தலையில துண்டை போட்டு உட்காந்துட்டேன் பாத்தீங்களா? நானு அவ்வளோ லேட் ஆக்குறான் வரதுக்கு. நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். என்னடா பண்றான் இவ்வளோ நேரமா? அவன் சும்மா நின்றுட்டு இருக்கான் போல. அவன் ஏன் ஒட்டரமா நிக்கணும்? சும்மா நிப்பான். ஏன் சும்மா நிக்கிறான்? அவனுக்கு என்ன வேலைங்க? என்னோட கழுத்து படிச்சுடா. இவன் என்னத்தை போய் டான்ஸ் ஆடி காமிச்சு நம்ம என்னத்தை முடிவு பண்றது? முடிவு பண்ணணும். நம்ம தான் ஜட்ஜஸ் டான்ஸ் சொன்னாதான் சரி. கட் பண்ணிடுறோம். அவன் என்ன டான்ஸ் ஆனான்னு பார்த்து நாங்களாம் கரடியே இல்லாத ஜட்ஜஸ். அதனால நல்லா இல்லைனா உடனே லைவ் கட் பண்ணிடணும். ஓகே, நல்லா இருந்தா கூட லைவ் ஓட விடலாம். என்னடா இவன் சைக்கிளோட உள்ள வரா? நீங்க தானே கேட்டீங்க, இது என்னோட பைக்கு. இதான் உன் பைக்கா? சரி ஓகே, எந்திராடே டான்ஸ் ஆடுவோம். எப்படா அவன் இப்படி உள்ள வந்தா? இவ்வளவு தூரம் சைக்கிள் எடுத்துட்டு வந்தான். எப்படி நீ லிஃப்ட்ல எல்லாம் ஏறி வந்த? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. என்ட்ரி மட்டும் பாரு. பைக்குன்னு சைக்கிள் வந்திருக்கிற? இதுதான்டா என் பைக்கு. சரி, ஆட்டத்தை போடு. இப்ப பாரு. நாங்க தான் ஜட்ஜஸ். இவனோட டான்ஸ் எப்படின்னு பார்ப்போமா? ஆடு. இருப்பா. என்ன ஆடி காமிக்க போறா? நாங்க இங்க இருந்து பாக்குறோம். வாவ், நல்லா தான்
ஆனா கூடி சீக்கிரம் லைவ் கட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன் நான். ஓ ஏய் ஏய் நல்லா ஆடுறான்டா. அதெல்லாம் இல்ல, இதெல்லாம் ஒரு டான்ஸா? இரு லைவ் கட் பண்றேன். நல்லா ஆனா கூட பொறுக்காது உனக்கு. இப்ப பாரு ஸ்டெப்ப. என்னடா ஃபிட்ஸ் வந்து மாதிரி ஆடுற? இவனோட ஃப்ரீ ஸ்டைல் வந்து பார்க்க நல்லதா இருந்தது. ஏன்னா வந்து எல்லாராலையும் டக்குனு ஃப்ரீ ஸ்டைல் போட முடியாது. ஃப்ரீ ஸ்டைல்ன்றது கஷ்டமானது, இருந்தாலும் நீ போட்டிருக்கல, சூப்பர். ஓகே, நல்லா ஆடினதுனால இப்போ நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கோம் லைவை. இல்லாட்டி எப்பயோ லைவ் கட் பண்ணியிருப்போம். ஜிமின் கட் பண்ணுறது ரெடியாக இருந்தா நான் தான் கட் பண்ண வேணாம்னு சொல்லி இங்கே வச்சுருக்கேன். சரி ஓகே, வந்து உட்காருவா இங்கே. இப்போ வியோட எக்ஸ்பீரியன்ஸ் டான்ஸை பற்றி நீ நான் ஆடிக்கல சார் ஒரு டயர்ட் ஆகிக்கிட்டு இருக்கான் அவன். இந்த லைவ் கட் பண்ணியிருந்திருப்போம், ஆனால் கடைசி எவ்வளவு கஷ்டப்பட்டா ஆடுன? அது எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன பாடி கட் பண்ணிடுவேன். அதுவும் இல்லாமல் அவன் சைக்கிள் ஓட்டிட்டு வந்திருக்கான், அதனால இன்னும் உனக்கு இழைச்சிருக்கும். அப்பயும் வந்து பார்த்தீங்களா இப்பயும் டான்ஸ் ஆடுறான் பார்த்தீங்களா, அதுதான் டேஷன். இந்த விஷயத்தில் நான் உன்னை பாராட்டுறேன்டா தம்பி, நீ நல்லா தான் ஆடுற, ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுற, அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கான்செப்ட் நம்ம வேற ரோல் பண்ண போகிறோம். நிறைய உன்னை நான் பெருமையாக நினைக்கிறேன் தம்பி, உன்னை பெருமையாக நினைக்கிறேன். அண்ணன் சொன்ன ஒரே காரணத்துக்காக டக்குனு ஸ்டுடியோக்கு வந்த பத்தி வந்தேன். அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து வந்து நீங்க டான்ஸ் ஆடி இருக்க உன் வீட்டுக்கு போகாம, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் சொன்னதுக்காகவும் வந்திருக்கேன். நீ சொன்னதுக்கு இல்ல, அதனால வச்சுக்க. போன் அடிச்சு கூப்பிட ஐடியா பண்ணது நான் தாங்க. ரொம்ப தூரத்துல இருந்தேன், சைக்கிள் எப்படி வந்த மத்திய சீக்கிரமே. அவ்வளோ வேகமா பெடல் பண்ணிட்டே வந்தேன்னா கையேறா. எல்லாம் எங்க அண்ணன் கூப்பிட்டான்ற ஒரே வார்த்தைக்காக நாங்களும் வெயிட் பண்ணோம் பாரு நீ வர அப்படின்றதுக்காக. சரி இப்போ லைவ் கட் பண்ணிடலாமா? இரு, கை கால என்னால முடியல. செம்ம டயர்டு. சைக்கிளும் மிதிச்சுக்கிட்டு இங்கே வந்து டான்ஸும் ஆடி. ஏப்பா நான் எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணியிருக்கேன். இவன் வேற லைவ் ஆஃப் பண்ணுறேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். இவனை ஃபஸ்ட்டு அடக்கி வைங்க. இப்படிதான் நீங்கள் நான் குளிச்சுட்டு வந்தேன் தெரியுமா? வேகமா ஃபோன் பேசுறதுக்கு அப்புறம் தான் குளிச்சியா? 5 நிமிஷத்துல குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டானா? இவன் குளிக்கவே இல்லடா. நீ குளிக்கலையா நீனு? தலையை வேணா தொட்டு பாரு, மோந்து பாரு. என்ன இப்ப லைவ் முடிச்சிட்டு கிளம்பிடலான்னு இருக்கோம் நாங்க. வேற என்ன செய்யறதுக்கு மேல? ஆனா 5 நிமிஷத்துல எப்படி குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வந்தான்னு தெரியல எனக்கு. சைக்கிளே வந்திருக்கான். சரி ஏதோ ஒண்ணு, நம்ம இன்னைக்கு ஜாலியா இருந்தோம், பிராக்டிஸ் பண்ணோம். இன்னைக்கு நீ வந்து நல்ல என்ட்ரி கொடுத்தான்பா. நீ வந்து நல்ல டான்ஸ் ஆடினானே. நம்ம லைவ் கட் பண்ணிடலாம் நினைச்சோம், ஆனாலும் அவன் சூப்பரா டான்ஸ் ஆடிட்டான். ஓகே, இப்போ இந்த லைவை நம்ம முடிச்சுக்கலாமா? ஓகே ஓகேன்ற லைவ் முடிக்க மாட்டேன். நானும் நின்றுகிட்டே இருக்கேன், பாக்குறேன் முடிக்க மாட்டேன். இப்போ ரியலா முடிச்சல உண்மையில கட் பண்ணிக்கலாம்டா. என்ன மூஞ்சி காமிச்சு போஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன். இப்படி பண்றீங்களே. பண்ணிட்டேன். இருடா